எங்கள் ஆண்டவர் உலக ரட்சகரும் உன்னத மீட்பெருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நான் தேவனுடைய செய்தியாக நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நித்திய ஆக்கினே நித்திய ஜீவனை அடைய செல்லுவார்கள். இந்த இரண்டு இடங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இப்படியான ஒரு நிலைமை வாரதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன் இவர்கள் இப்படியான ஒரு இதுக்கு போகிறார்கள்? இரண்டு இடத்தை குறித்து தேவன் பேசுகிறார். அந்த வசனத்தை ஒரு நாங்கள் வாசிக்க கேட்போம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஆமென். இதுல 45வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் விளங்கப்படுத்துகிறார். வாசிப்போம். அப்பொழுது அவர்களுக்கு பிரேரித்தமாக, மிகவும் சிறியவராகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். இந்த காரியம் நடக்க போகிற காலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நீதிமான்களையும் இரண்டாக பிரிக்கிறதாக நாங்கள் வலது பக்கத்திலே செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் இரண்டாக பிரிக்க வரப்போகிறார். அவர் மனுஷகுமாரன் தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீட்டிலிருந்து இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றார். இதில் நாங்கள் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொய்தனாய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இப்பொழுது நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் கூட சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து இரண்டாக பிரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் 32 வாசிப்போம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆமென். இப்ப இந்த செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் இந்த மக்களைத்தான் குறிப்பிடுகிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நல்லதை செய்தவர்கள் செம்மறியாடுகளாகவும் நல்லதை செய்யாதவர்கள் வெள்ளாடுகளாகவும் பிரிக்கப்படுகிறது நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இதில் நடக்க போகிற சம்பவம் என்னென்று சொன்னால், ராஜா என்ன சொல்லுகிறாராம்? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவரை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசி வைக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு. ஆமென். பார்த்தீர்களா? இந்த செம்மறியாடுகள் தான் வலது பக்கத்தில் இந்த செம்மறியாடுகளை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அப்ப உலகம் உண்டானது முதலே எங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இந்த பூமியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நாங்கள் இந்த செம்மறியாடுகளை போல இந்த வலது பக்கத்திலே சேர்க்கப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதுதான் இந்த 46ஆம் வசனம் வரையிலும் பேசிக்கொண்டு வாரேன். எதை செய்தவர்கள் அதில் பிரவேசித்தார்கள், எதை செய்தவர்கள் செம்மறியாடுகளாக இருந்து வலது பக்கத்திலே பிரிக்கப்பட்டார்கள், எதை செய்யாதவர்கள் இடது பக்கத்திலே வெள்ளாடுகளை போல பிரிக்கப்பட்டு நிற்கிறதை இந்த சம்பவம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இது நன்றாக புரியும். தேவனுடைய நியாயத்திற்கு நடக்க வேண்டிய காலத்துக்கு கிட்ட வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று அநேக ஆயத்தங்கள் உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆயத்தம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று நாங்கள் இன்றைக்கு உலகமெங்கிலும் சர்வ சிருஷ்டிக்கும் சுதந்திரம் பிரசங்கிக்கப்படுகிறது, ஆயத்தப்படுகிறோம், மனந்திருக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இதில் முக்கியமான காரியம், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நாங்கள் ஒரு சபையில போனோம், நாங்கள் இருந்து விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டு வாழ்ந்தால், இப்படியான காரியங்களை செய்யாதவர்கள் அவர்கள் செம்மறியாடுகளாக இல்லாமல் வெள்ளாடுகளை போல இடது பக்கத்திலே பிரிக்கப்பட்டு அவர்கள் நித்திய ஆக்கினை அடைய போகிறார்கள். இதை நாங்கள் வாசிப்போம். 35வது வசனத்தை வாசிப்போம். பசியடைந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
தாயமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். பார்த்தீர்களா? இப்போ என்னத்தை குறித்து சொல்லிக் கொண்டு வாரார் என்று சொன்னால், யாருக்கு வஸ்திரம் இல்லாது இருக்கிறார்கள், பசியா யார் இருக்கிறார்கள், யார் இந்த தாகமாக இருக்கிறார்கள், யார் அந்நியராக இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மக்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர் இப்ப சொல்லிக் கொண்டு வருகிற காரியம் என்னென்று சொன்னால், இவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். அடுத்த 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுதும் உம்மை தாமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுதும் உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமுள்ளவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராக காவலிருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரயோஜனமாக, மிகவும் சீராகிய என் சகோதரனான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இப்பொழுது சொல்லிக்கொண்டு வர கொடுக்க வேண்டிய காரியங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும்? பசியா இருக்கிறவர்களுக்கும் போஜனம் கொடுக்கிறார்கள், தாகமா இருக்கிறவர்களை தாகம் இருக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். இப்படியான மக்களை பார்க்க வேண்டியது ஒவ்வொரு மக்களுடைய கடமை. தேவனுடைய வேதத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் இப்படிப்பட்ட மக்களுக்கு, இருக்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்ல, இப்படியான வஸ்திரம் இல்லாமல் இப்படியான காரியம் ஒன்றையும் செய்து கொள்ள, ஒன்றையும் பெற்றுக்கொள்ள, ஒன்றை பசியை ஆற்றிக்கொள்ள, நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ள, தாகத்தை தீர்த்து கொள்ள, வியாதியை போக்கிக் கொள்ள முடியாமல் சிறைப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் இனி இல்லை என்ற அடி மட்டத்திலே வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாமல் மரணிக்கிற மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் எனக்கு செய்தீர்கள். அதுதான் அவர் இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்றைக்கு இலங்கை தேசத்தில கூட நாங்கள் பார்க்கிறோம், அநேக மக்கள் இன்றைக்கு மிகவும் கஷ்டத்திலே வாழுகிறார்கள். இலங்கையில் இன்னும் ஒரு சரியான முடிவு வர இல்லை. அநேக மக்கள் அப்படியே வறுமைக்கோட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான காரியங்களை நாம் செய்ய முற்பட வேண்டும். இந்த வரையிலே இன்றைக்கு 20-25 ஆண்டுகளாக நமது மக்கள் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் வறுமைக்கோட்டிலே பசியாக, நிர்வாணமாக, இல்லிடம் இல்லாமல் வியாதியோடு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே வாழுகிற மக்கள் இப்படிப்பட்ட மக்களை இனங்கண்டு கொண்டு அவர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கு கல்வி வசதியை செய்து கொடுத்து, அவர்களுக்கு இப்படியான காரியங்களை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படியான காரியத்தை நான் இலங்கை தேசத்திலே என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், நான் செய்து கொடுத்தேன். அங்கே 2 பேர் ஏற்படுத்தி, அங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஏற்படுத்தி, இங்கே உள்ள வெளிநாடுகளில் உள்ள மக்களுக்கு நான் அறிவித்து, இப்படியான காரியங்களை நிர்வாணங்களை இருக்கிறார்கள், இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்தேன். அங்கே அந்த பொறுப்பானவர்களும் அதை சரியான முறையில் கையாளவில்லை. இங்கே வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் கொடுக்கிறேன் என்று சொல்லி வந்தார்கள். சிலர் கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். கொடுக்கக்கூடாது என்று சொன்னவர்களோடு சேர்ந்து கொடுக்க வந்தவர்களும் அதை மறந்தளித்து அப்படியே விட்டு விட்டார்கள். அப்படியே அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் அப்படியே இருக்கிறது. பாருங்கள், இப்படியான மக்கள் இப்படியான வறுமைக்கோட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு செய்ய நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. மாசத்துக்கு 10 பவுனுக்கு தக்கதாக பணத்தை கொடுங்கள் தான் நாங்கள் பேசியிருந்தேன். சிலர் முன்வந்தார், சிலர் அதை தடுத்து இல்லை, அது நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒரு சரியான முறையில் இந்த யூகேல வாங்கினதுன்னா போன்லெஸ் மட்டன் வாங்கினா 10 பவுன் முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு நாளைக்கு தான் சாப்பிடலாம் வாங்கி. இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு 10 பவுனுக்கு தக்கதான ஹீரோவோ அல்லது டொலர்ஸோ அல்லது பிராங்கோ எப்படியோ சேர்த்து கொடுங்கள். இது ஒரு பெரிய காரியம் அல்ல. 3-4 மாதத்துக்கு ஒருக்கா சேர்த்து இப்படி கொடுத்து இந்த மக்களுக்கு கொடுங்கள் என்று. ஆனால் அந்த மக்கள் இன்று வரையிலையும் அங்கே கல்வி வசதியோ அல்ல எந்த ஒரு இருப்பிட வசதிகளோ இல்லாமல் அங்கே சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அந்த இதற்கு ஏற்படுத்தப்பட்டவர்களுடைய இறுதிய கடினமும் அவருடைய
அதை எப்படி என்று நான் சொல்வது? இது சம்பந்தப்பட்டவர்களே இதை பேசிக் கொள்ளுவார்கள். ஆனபடியால் இவர்களை நான் யாரை குறிப்பிட்டு குற்றப்படுத்தவில்லை, ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை. ஒரு 10 பவுனுக்கு தக்க ஒரு பணத்தை ஒரு மாசத்திலே கொடுக்க முடியாவிட்டால் ஒரு நாளைக்கு குறைந்தது 30 பெனித்தான். அதையே உங்களால் செய்ய முடியாது என்று சொன்னால் அப்படி என்ன இந்த உலகத்திலே அந்த மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். அப்படி ஒவ்வொரு கிராமங்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்தால் இன்றைக்கு நீங்களும் இந்த செம்மறி ஆடுகளை போல நாளைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே வந்தவர் உங்களை என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்வாரா, சொல்ல மாட்டாரா? நிச்சயமாக சொல்லுவார். இது சம்பந்தமாக செய்து கொடுத்தவர்கள் உணர வேணும். இவளை கேட்டு மனம் திரும்பி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் அறிவுரையாக சொல்கிறேன். அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது வசாவளான் என்ற இடத்துக்கு தான். அந்த மக்களை நீங்கள் சிந்தித்து முடிவு செய்யுங்கள். நானும் சில உதவியை செய்திருக்கிறேன். அதே நேரத்தில் ஹொலண்டிலே ஒரு சகோதரர் உதவி செய்திருக்கிறார். அப்படியே அந்த பேங்க் கணக்கு அப்படியே இருக்கிறது. 2 ஆண்டுகள் நடைமுறைக்கு வரவில்லை. அந்த மக்களோ இன்னும் சொந்த இடத்துக்கு திரும்பவில்லை. இவர்களை பார்த்து நீங்கள் மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இயேசுவுக்கு நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், மாதாவுக்கு கொடுக்கிறோம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் யாருக்கு கொடுத்தீர்கள்? இப்படிப்பட்ட மக்கள் நிர்வாணத்தோடு உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய மக்கள், உங்களுடைய உறவுகள் இப்படியான வாழ்க்கை முறையில் தள்ளப்பட்டு கண்ணீரோடு படிப்பறிவில்லாமல் இன்றைக்கு அவர்கள் திரும்பவும் படிப்பறிவில்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் படியாமல் இருக்கிறதை விட பிறவாமல் இருப்பது மேல். அப்படியான கல்வி வசதிகளை, தேவனுடைய வார்த்தைகளை, பரிசுத்த வேதாகங்களை வாங்கி கொடுத்து கர்த்தர்களை வழிநடத்தி சரியான ஒரு வழிநடத்தல் செய்திருந்தால் இன்றைக்கு இலங்கை தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம், ரட்சிப்பு, எழுப்புதல் வந்திருக்கும். கஷ்டப்படுறவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க செய்யாத படியினால்தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து 41ஆம் வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சவிக்கப்பட்டவர்களே, என்னை பற்றி பிசாசுகளுக்காகவும் அவன் தூதலுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பார்த்தீர்களா? நீங்கள் இதை செய்யாமல் விட்டால் பிசாசுகளுக்காகவும் அவருடைய கூட்டங்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். மீண்டும் அவர் என்ன சொல்லுகிறார்? பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாமாயிருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியாயிருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வசிரம் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் எனக்கு வசிரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளனாயும் காவலில் கட்டனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அவருக்கு பிரேத்தமாக ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாமுள்ளவராகவும் அந்நியராகவும் வசிரமில்லாராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவல் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாய்ந்தோம் என்பார்கள். அப்பொழுது இந்த கடைசி அவர்களுக்கு பிரேத்தமாக மிகவும் சிறிதாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் செய்தால் அந்த தேவாதி தேவன் இந்த பூமிக்கு வந்து மாடு உருவம் எடுத்து வந்து மீண்டும் இந்த பூமிக்கு நியாயாதிபதியாக வந்து நியாய சங்கத்திலே வீட்டிலிருந்து உங்களை அழைக்கிற பொழுது உங்களால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையில் ஒரு உறுப்பாவது ஒழிந்து போவாது. இது இன்றைக்கு நீங்கள் நினைவிலே வைத்துக் கொண்டு இப்படியான தவறுகளை செய்கிறவர்கள் இன்றைக்கு ஆப்பிரிக்க தேசங்களிலே நீர் இல்லாமல் செத்து கொண்டிருக்கிற, நாளுக்கு நாள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். கான்சர் வியாதியினால் மரித்து கொண்டிருக்கிறார்கள். 2 பவுன் 1 பவுனாவது கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இறுதிய கடினம் உங்களுக்கு நாளைக்கு இப்படியான வியாதி, இப்படியான நிலைமை உங்களுக்கு வந்தால் நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அது மாத்திரமல்ல, நீங்கள் ஐஸ்வர்யமானாக சகல சம்பூர்ணமாக வாழ்ந்தும் நீங்கள் நித்திய அக்னியிலே போடுவதை பார்க்கணும். இப்பொழுது நீங்கள் அதை சரியான முறையில் சிந்தித்து அந்த மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய தவறுகளை நீங்கள் சிந்தித்து நீங்கள் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல இனிவரும் உலகத்திலேயும் ஒரு நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் நித்திய அக்னியிலே போகாமல் அந்தபடி இவர்கள் நித்திய அக்னி அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்ற இப்பொழுது உங்களுடைய கரங்களிலே தான் இருக்கிறது. நீங்கள் எங்கே போக வேண்டும் என்பதை இந்த வார்த்தையை, இந்த செய்தியை பார்த்து நீங்கள் வரும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்போம், காத்திருப்போம்.